சபரிமலை மகரஜோதி தரிசனத்தின் சிறப்பு நேரலையில் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடியோடு ஐயப்பனை தரிசிப்பதற்காக சன்னிதானத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பந்தள ஆபரணம் என்பது அரண்மனையிலிருந்து சன்னிதானத்தை வந்தடையும். அதன் பிறகுதான் பொன்னம்பலமேட்டில் அந்த ஜோதி தரிசனத்திற்கான ஏற்பாடு செய்யப்படும். இப்போ இந்த சிறப்பு நேரலையில் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம் சார். முக்கியமாக இந்த இந்த வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே அது போகக்கூடிய பாதை தான் பெரிய பாதை. அப்புறம் அந்த எரிமேலி, அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்டை துள்ளல், அதில் நிறைய விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியான தாத்பரியங்கள் அப்படிங்கிறது என்ன உணர்த்துறதா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பாடல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா போய் பேசலாமா? கண்டிப்பா. இதுவும் என்னுடைய அமரர் தந்தையார் வீரமணி சாமியுடைய பாடல். ரொம்ப எல்லா சாய்மாரோட எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, அகமும் குளிரவை அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா, பகலும் இரவும் உன்னாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா, கரிமலை வாசா பாப விநாசா சரணம் சரணம் ஐயப்பா, கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா, மகிஷி சமாரா மதகஜவாதன சரணம் சரணம் ஐயப்பா, சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா, ஆறு வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோ ஓ ஐயப்பா 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 ஐயப்பா, ஆறு வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம், பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா, முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா, கற்பூர தீபம் உனக்கப்பா உன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா, நெய் அபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா, தைரில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மனம் வையப்பா, தேவன் பாதம் தேவி பாதம் சேவடி சரணம் ஐயப்பா, நாவில் தருவாய் பாடலப்பா தேவை உன் திருப்பாதமப்பா, பகவான் சரணம் பகவதி சரணம் பகவானே பகவதியே, தேவன் சரணம் தேவி சரணம் தேவரே தேவியே, பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, சரணம் சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணமையப்பா. அந்த 6 வாரமே நோம்பிருந்தும் பேரழகா உன்னை காண வந்தோம் அப்படிங்கும் போது எனக்கு முருகனை தாண்டியும் ஒரு பேரழகு அப்படிங்கிறது அந்த வார்த்தை பேரழகுமா, டவுட்டே ஏமா. அதாவது அதனால்தான் ஹரியின் அழகும் ஹரணார் தவமும் ஒன்றிணைந்த சங்கமத்தில் பிறந்த குழந்தை. அதனால்தான் ஹரிஹரன். ஹரிஹரன் பேரே அதான் ஐயப்பனுக்கு. எல்லா அஷ்டத்திலையும் ஹரிஹரபுத்திர சுவாமினே நமக, ஹரிஹரபுத்திராய நமக, ஹரிஹரசுதனே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சூடு, அதனால்தான் அந்த நெய்யை ஊற்றி 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 அந்த தேகத்தை வந்து குளிர்படுத்துறது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அந்த இதில் சொல்லும்போது அந்த இருமுடி அப்படிங்கிறதுமே அதுக்குள்ளே வருது. அந்த நெய் எதனால், அந்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த 6 வாரத்தில் இந்த விரதம் இருக்கும்போது நம்ம செய்வோங்கிறத இப்போ நீங்கள் அந்த பாடல்லே சொன்னீங்க. அப்போ அந்த இருமுடியினுடைய தாத்பரியம் என்ன? ஆக்சுவலாக இந்த இருமுடி சமாச்சாரம் வந்த கான்செப்டே ஐயப்பன் சுமந்த இருமுடி. ஆக்சுவலாக ஐயப்பன் இந்த காட்டுக்கு செல்லும் பொழுது, இன்னைக்கு நீங்கள் நவ்யாசம் கூட விளையாடா சொல்லுவார், அவர் ஐயப்பன் அரிசியை பின்முடியில் கொண்டு போனது எதுக்குன்னா, காட்டில் நடக்கும்போது ஹால்ட் பண்ணுவார் ஐயப்பன். ஏன்னா மகிழ்ச்சியை தேடி போகிறார். மகிழ்ச்சி எந்த காட்டில் எங்கே ஒழிஞ்சிட்டுருக்கான்னு தெரியாது. ஸோ மகிழ்ச்சியை தேடி காட்டுக்கு போகிறார். அப்போது விறகு வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்காக அவர் அரிசி எடுத்து போனார்.
இங்கே அதுக்குள்ள ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை போனால் அது வந்து அரிசி வந்து போடுறது வந்து வாக்கரிசி ஈக்குவல், அப்படி ஒரு தப்பான ஒரு எவ்வளோ தவறான தகவல் யூடியூப்பில் கொடுக்குறான்னு எனக்கு புரியவே இல்லைம்மா இன்னும். அது வந்து அந்த ஜேர்னியே வேறு. இது வந்து ஐயப்பன் வந்து பின்முடியில் தன்னுடைய காட்டு வழியில் வந்து தன்னுடைய பசியை இழப்பாறதுக்காக அரிசியை வந்து எடுத்துகிட்டு போனது. அதே மாதிரி பல பொருட்கள் அவர் முடியில் தாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்காக இருமுடியது. அதனால தான் இருமுடியை நம்ம கொண்டு போகிறோம். அது ஐயப்பன் சுமந்த இருமுடியாது. ஸோ அதே இருமுடியில் முன்முடியில் வந்து நம்ம நெய் தேங்காய் எடுத்துன்னு போகிறோம். அந்த நெய் தேங்காய் எப்படின்னா தேங்காயில் எப்படி உள்ள அந்த வெள்ளை இருக்குது, அந்த மாதிரி வெள்ளையாக நம்முடைய உள்ளம் 6 வாரமும் கடும் விரதம் இருந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து இந்த கீசர் போட்டியா, வெந்நீர் வருதா, கேஸில் வெந்நீர் சுட்டுதா பாருங்க, எல்லாம் சொல்லாமல் நல்ல பச்சை தண்ணியில் அதில் ஒரு இம்பேக்ட் ஒன்று இருக்குது. சயின்ஸுமா கம்ப்ளீட்டாக. ஆமாம், பியூர் சயின்ஸ். சபரிமலை ஃபாஸ்டிங் இஸ் நத்திங் பட் சயின்ஸ். இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் வெந்நீரில் குளிக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மலைக்கு போகிற அன்றைக்கி எல்லோரும் சபரிமலை ஸ்டே பண்ணுவாங்க, பம்பையில் குளிப்பாங்க, பஸ்மகுளத்தில் குளிப்பாங்க. வெடிகாலம்புற 3:30 மணிக்கு குளிக்கும்போது தண்ணி எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே ஐஸ் கட்டி எடுத்து உங்கள் தலையில் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே நீங்கள் அந்த பச்சை தண்ணியில் டெய்லி குளித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அந்த இம்பேக்ட் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பச்சை தண்ணியில் டெய்லி குளித்தாலே உடம்புக்கு நல்லது. அது சில பேர் சைனஸு, சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால சில பேர் அதை குளிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், எழுந்து விரதம் வந்து கம்ப்ளீட்டாக குளிச்சுட்டு ஐயப்பனுக்கு சரணம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு இது நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு திருப்பி சாயங்காலம் குளிச்சுட்டு, அது ஏன் சாயங்காலமும் ஏன் குளிக்கிறோம்? நம்மளை வந்து எல்லோரும் யார் கூப்பிட்றாங்க, நம்மளை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? 41 நாள் சாமின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு பாட்டே பாடினேன், அதாவது மாலை போட்டுக்கொண்டேன் உலகில் மரியாதை கிடைத்ததப்பா. மரியாதை எப்படி கிடைச்சது? சாமின்ற மரியாதை. இப்போ காயத்ரி நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க கண்ணன் சாமின்னு கூப்பிடுவீங்க. நார்மல் இடத்துல கண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஓகேயா? இதுவே நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பேரே காலி, பாடி எப்போ வருதுன்னு தான் கேட்போம். இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுட்டா போதும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 41 நம்மளை சாமின்னு கூப்பிட்ற அளவுக்கு மற்றவங்க கண்ணசாமி எப்போ வந்தீங்க, எப்போ சாப்பிட்றீங்களா, நம்ம வீட்டில் அன்னதானம் பண்ணுங்க கேட்கும் பொழுது இந்த சாமிங்கிறதுக்கு சுத்தபத்தமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டு பி பியூரிஃபைட் அவர் செல்ஸ். இந்த ஜேர்னி எப்படி தெரியுமா? ஒரு வண்டி ஓடுது, 12 மாதம் ஒரு காரை ஓட்டுறோம். அவன் என்ன சொல்கிறான்? பா அடுத்த சர்வீஸ் 3 மாதம் கழிச்சு வாப்பான்றோம். ஒரு வண்டிக்கே 90 டேஸ்க்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படும் போது இந்த பாடி ஓடிண்டே இருக்குது. இந்த மிஷினுக்கு வருஷத்தில் ஒரு 41 நாள் யூ ஆர் கிவிங் ஓவராலிங் அண்ட் சர்வீஸிங். செலவை போட்டுடுக்கிறோம் கம்ப்ளீட்டாக. இந்த 41 நாளுக்கு அப்புறம் உண்மையாக நான் சொல்கிறேன் காயத்ரி, ஐ ஃபீல் வெரி பேட் when I'm removing the மாலை. ஓகே, நம்ம லௌகீக வாழ்க்கையில் இருக்கோம், நம்ம கிரகஸ்தனாக இருக்கோம், அது வேறு. ஆனால் இந்த 41 டேஸ் முடிஞ்சு விரதம் வந்து நம்ம மாலையை கழட்டும் போது அன்றைக்கி அப்படியே மனசுலாம் ஒரு மாதிரி ஒரு கனமாக இருக்கும். ஐயோ என்னடா எப்பேற்பட்ட ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு காயத்ரி ஒரு 90% யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. மற்ற காலகட்டத்தில் விடுங்க, இந்த 90% நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க யாரும் ரொம்ப ரொம்ப புனிதமாக தான் இருக்கும். அதுவும் இப்போ வந்து அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஏன்னா அப்பப்போ ஐயப்பன் காட்டுறாரு அப்பப்போ, அதில் பயத்துலேயே வந்து ஒழுங்காக விரதம் இருக்காங்க. இதில் இந்த இருமுடி தாற்பயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 41 நாள் விரதம் இருக்கும். இந்த இருமுடியை நிறைக்கும் போது நம்ம உட்காரும் போதே எப்படி தரமா அந்த நெய் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போது ஒரு தலையாய வேண்டுதல் ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. ஈவன் அ ரிச் மேன், ஈவன் அம்பானி ஆர் அதானி, ஹூஎவர் கேன் பி, ஈ கேன் ஹேவ் இஸ் மென்டல் சாரோ. அதை தீக்கிறதுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஸோ அப்போ ஐயப்பனை பிரார்த்தனை பண்ண ஒரு 2 நிமிஷம் கண்ணை முடியும். ஐயப்பா இதுதான் என்னுடைய வேண்டுதல், இதுக்காக தான் நான் காணிக்கையாக இருக்கணும், எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நெய்யை நிரப்புகிறோம். அந்த நெய் நிரப்பி என்னென்னா அந்த தேங்காய் மனசு, அதுதான் நம்ம மனசு, தூய்மையான மனதோடு, வெள்ளை மனதோடு அந்த நெய் என்கிற பக்தி. ஏன்னா நெய் வந்து இருக்கிறதுலே அவ்வளோ சுத்தம். மற்ற எல்லா உணவை விட நெய் வந்து கலப்படாதான் சொல்லுவாங்கம்மா, கலப்படலாத நெய் போல் அன்புடா வந்துன்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி கலப்படலாத ஒரு பக்தி அது. ஸோ அந்த பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீக்கலாம். அதனால தான் அந்த பாட்டே வந்தது ஆக்சுவலி. ஏன்னா மற்ற சாமிகள்கிட்ட இல்லாமல் ஒரு பியூட்டி இவர்கிட்ட என்னன்னா டப்பு 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 டப்பு. எப்படி கந்த சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் நடக்கிறதோ அந்த மாதிரி ஐயப்பன் நடத்தி காட்டுவார். யூ டோன்ட் நீட் டு ப்ரே ஃபார் இட், யூ நோ வேர் டு புட் யூ, யூ நோ ஹவு டு புட் யூ. உங்களை எப்படி பார்த்துக்கிறது, உங்களை எப்படி வைக்கிறது, உங்களுக்கு என்ன தேவைன்றது கடவுளுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் சே so many times in this News 18, God always knows what you need, not what you want. கடவுள் எப்பவுமே உங்களுக்கு எது தேவையோ அத்தியாவசிய தேவையோ அதான் கொடுப்பார். நீங்கள் விரும்புகிறத அவர் கொடுக்க மாட்டார். அதை நம்ம தான் அதை அமைச்சிக்கணும். இது மாதிரி இந்த இருமுடியில் வந்து நம்ம எடுத்துன்னு போகிற இந்த தாத்பரியம், ஐயப்பன் எடுத்துன்னு போன அந்த அவர் வந்து தேங்காய் எடுத்துன்னு போனது, அவர் அரிசி எடுத்துன்னு போனதெல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்காக அது வந்து ஒரு யூட்டன்சில்ஸாக எடுத்துன்னு போனார். நம்ம இந்த இருமுடியை வந்து முன்முடியில் வச்சுட்டு தேங்காவை, பின்முடியில் அதே அரிசியை நம்ம கொண்டு போகிறோம். ஏன் இப்போ தான் வீதி வந்துடுது, இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, போகிற வழிலாம் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் எதுனா கடையெல்லாம் கிடையாதுமா. அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மயிர்கூச்சரி உண்மையை சம்பவம் சொல்கிறேன். நான் நம்பியார் சாமி நாங்கள்லாம் நைட்டு நடக்கிறோம் பெரிய பாதையில், அழுத டாப்பு சுத்தம். இப்போ தான் லைட் இருக்குது, அப்போல்லாம் லைட்டே கிடையாது, வெறும் டார்ச் தான். இந்த டார்ச்சில் ஸ்ரீகாந்த் இருக்கார், ஆக்டர் ஸ்ரீகாந்த், மறைந்த ஸ்ரீகாந்த். அவர் இப்படி ரைட் சைட் கையில் வச்சுன்னு குருசாமிகிட்ட பேசுகிறார். குருசாமி இன்னும் ஒரு ஸ்டீப் இருக்குது சாமி, அதை நம்ம ஏறிட்டோம்னா நம்ம வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணிடலாம் சாமின்னு சொல்கிறாரு. இது கை பாறை நினச்சின்னு இருக்கார். ஆக்சுவலாக அது பாறை இல்லை, யானை. 10 பேர் இப்படி சத்தம் வருது, யாராலையும் கெஸ் பண்ண முடியல என்னடான்னு. அப்புறம் பார்த்தா கிளிக் 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 கிளிக்னு சத்தம் வருது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா டார்ச் அடித்தாங்க பாருங்க, கண்ணு கிளிங் கிளிங்கு பாருங்க, ஒரு சரணம் போட்டோம் பாருங்க. அன்றைக்கி அப்பா எங்கள் குருசாமி அன்றைக்கி தான் சரண்டர் ஆனார். ஒரு தூய்மையான விரதத்தின் பலன் வந்து எப்படி ஐயப்பன் வந்து அந்த யானை மேலேயே கை வச்சு ஸ்ரீகாந்த் பேசியிருக்கார் 1/2 மணி நேரம் எங்கள்கிட்ட. இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். அது காட்டில் வந்து நாங்கள் எவ்வளோ வாட்டி பாம்பை கடந்து போயிருக்கோம். அது எங்களுக்கு பாம்புன்னு தெரியாது. ஏன்னா இருமுடி தள்ள வச்சாச்சுன்னா சாமியே ஐயப்போ, எங்களுக்கு டார்கெட் என்ன, ஐயப்பனை பார்க்கணும், அதுதான். அதனால தான் இந்த இருமுடியோடு நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது இத்தனை ஒரு கோட்பாடுகள், இத்தனை இந்த இதுவரை வீரத பலம் எல்லாம் மலை மேல் துணையாகும், சந்நியாச சுகம் யாவும் காண வேண்டுமே பாடலே இருக்கு. சந்நியாச வாழ்க்கை 41 days பொய், களவு, இந்த பொய், சூது, பொறாமை, பொய், கோபம், துன்மார்க்கம், துராங்காரம், ஆணவம் எதுவுமே இல்லாமல். நீங்கள் கேட்டிங்களே பெரிய பாதையில் எருமையில் நம்ம வந்து இன்னைக்கு அதான் அதை நம்ம ரொம்ப பெருசாக பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது பாடியே ஒரு ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து அருமையான ஜேர்னி. இது வந்து ஒரு எவர்லாஸ்டிங் எவ்ரி இயர் நமக்கு. அதனால தான் நிரந்தரமான வாழ்க்கையாவும் சுலபம் இல்லை, உன்னை காணத்தானே வரவே வேண்டும் ஐயப்பா, கலிகாலத்தில் எப்படி இருக்கும் ஐயப்பா, உன்னை காண மீண்டும் வருவேன் ஐயப்பா, ஐயப்பா குருவே.